வீட்டுக்குள்ள பாம்பு வந்தா பாம்பை மட்டும் அடிக்கணுமா, அல்லது அதை உள்ள கூவி கூப்பிடும் தவளை அடிக்கணுமா? இல்ல பாம்பும் தவளையும் வீட்டுக்குள்ள வர காரணமா இருந்துச்ச அந்த ஓட்டை அடைக்கணுமா? பாம்பு அடிச்சா தவளை மறுபடியும் கத்தி இன்னொரு பாம்ப வரவழைக்கும். தவளை அடிச்சா ஏற்கனவே உள்ள வந்த பாம்பு வீட்டுக்குள்ள முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு தன்னோட குடும்பத்தை விருத்தி பண்ணும். அப்போ நாம என்னதான் பண்ணணும்? புத்திசாலி என்ன பண்ணுவான்? ஓட்டைய முதல்ல அடைச்சிட்டு பாம்பையும் தவளையையும் பிறகு அடைப்பான். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். வீடுங்கிறது நம்முடைய உடல். நமக்கு வரும் நீரிழிவு, ரத்த அழுத்தம், உடற்பருமன் இதெல்லாம் பாம்புக்கு சமம். பாம்பை உள்ளே அழைக்கும் தவளை என்னன்னா இன்சுலின் ரெசிடன்ஸ். ஆனா இந்த ரெண்டையும் நம்முடைய உடலாகிய வீட்டுக்குள்ள நுழைய விட்டது ஓட்டைக்கு ஒப்பான அதிக மாவுச்சத்துள்ள உணவு முறை. அதனால தொற்று நோய்கள் நம்மை அண்டாமல் இருக்க நாம அவை நம்முடைய உடலுக்குள்ள நுழைய காரணமாயிருக்கும் அதிக மாவுச்சத்துள்ள உணவு முறைய மாத்தணும். கொழுப்பில்லாத நல்ல சத்துள்ள உணவுக்கு மாறுறது அப்படிங்கிறது வீட்டின் ஓட்டைய செப்பரிடுவதற்கு சமம். உங்க வீடுகள்ல சுற்றுப்புற சுவர்கள்ல ஓட்டைகள் இருக்கான்னு இப்பவே கவனிங்க. நம்முடைய உடல் தேவன் குடியிருக்கும் வீடு. அத பத்திரமா பாதுகாப்பா ஆரோக்கியமா வச்சுக்கிறது நம்முடைய கடமை. பைபிள்ல என்ன போட்டிருக்குது தெரியுமா? உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். அதனால கடவுள் தங்கும் இடத்த எவ்வளவு சுத்தமானதா வச்சுக்கணும்னு அறிஞ்சு நம்முடைய உடலை சுத்தமா வச்சுக்கிடுவோம். தொற்று நோய் என்னும் பாம்பை பற்றி அச்சமில்லாம ஆரோக்கியத்தோட நலமான வாழ்க்கைய வாழுவோம்.